வணக்கம். நான் கோயம்புத்தூர் திருமூலர் சித்தர் பீடம் சிவராஜ யோகி பேசுகிறேன். இப்போது வீரட்டான ஸ்தலங்கள். தமிழ்நாட்டில் அஷ்ட வீரட்டானங்கள்னு 8 கோவில்கள் இருக்குது. அந்த 8 கோவில்கள்லையும் மேலும் மேற்க பார்த்து இருக்கும். மேற்க பார்த்து வாசல் சிவலிங்கம் மேற்க பார்த்து இருக்கும். இப்படி மேற்க பார்த்துருக்கக்கூடிய சிவலிங்கம்லாம் அசுரர்களை வதம் செய்த சிவலிங்கம். சிவன் அந்த இடத்தில் குறிப்பிட்ட ஒரு அசுரனை வதம் செய்திருப்பார். இது அந்த அஷ்டவீரட்டானம் தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த மாதிரி கோவில்களில் போய் வழிபட்டால் பல தோஷங்கள் மாறும், பிளாக்ஸ் மாறும், தடஸ்தங்கள் மாறும், தடைகள் மாறும். இதனால் இப்போது நிறைய பேர் ஜோதிடர்களின் ஆலோசனைப்படி இந்த அஷ்டவீரட்டான கோவில்களுக்கு செல்லுகிறார்கள். இதே மாதிரி கேரளத்தில் உள்ள 5 அஷ்டவீரட்டானம் 5 இருக்குது. அது அஷ்டவீரட்டானம் 8ன்னா இது பஞ்சவீரட்டானம் 5 வீரஸ்தான ஸ்தலங்கள் இருக்குது. அதையும் தமிழ்நாட்டில் உள்ள சைவ வழிபாட்டு அன்பர்கள், சிவநேசர்கள், சிவனடியார்கள் இந்த கோவில்களுக்கும் சென்று வர ஏதுவாக நான் இந்த தகவலை சொல்லுகிறேன். இந்த 5 கோவில்கள் எதெல்லாம் என்றால் ஏற்றுமானூர், திருப்பரங்கோடு. ஏற்றுமானூர் கோட்டயம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. திருப்பரங்கோடு மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. கட்டகம்பல் ஒரு சிவக்ஷேத்திரம், அது திருச்சூரில் இருக்குது. அடுத்து செவ்வல்லூர் சிவா டெம்பிள், அது குருவாயூரில் இருக்குது. அடுத்து காஞ்சிரசேரி சிவா கஷேத்திரம் கோழிக்கோடு. இதில் பலதும் பரசுராமர் திருப்பி பிரதிஷ்டை செய்த கோவில்கள். அதுக்கு முன்னாடியே கோவில் இருக்குது. பரசுராமருக்கு முன்னாடியே கோவில் இருந்து இந்த கோவிலில் 108 சிவன் கோவில்கள் பரசுராமர் திருப்பி பிரதிஷ்டை பண்ணார். அந்த நம்ம கும்பாபிஷேகம் பண்ணுற மாதிரி அந்த கோவில்களில் இதில் 2-3 கோவில்கள் வருது. இதில் இந்த வீரட்டான ஸ்தலங்கள் டீட்டெயிலாக சொல்லப்போனால் இப்போ ஏற்றுமானூரில் ஒரு அசுரன், அந்த காராசுரா, அந்த அசுரனை பேர். அந்த அசுரன் அசுரனை அழித்து அவனே மானாக கையில் ஏந்தி நிற்கிறார் சிவன். அதனால தான் அந்த இதுக்கு ஏற்றுமானூர், அது மானாக ஏற்றுக்கொண்டார். அந்த அசுரனை அழித்து மானாக ஏற்றுக்கொண்டார். அது ஏற்றுக்கொள்வது இது ஒரு ட்ரெடிஷன். முருகன் சூரபத்மனை அழித்து கொண்டு மயிலாட்டும் சேவலாட்டும் ஏற்றுக்கொண்டார். இதே மாதிரி இவர் மானாக ஏற்றுக்கொண்டார். மான் மழுவோட சிவன் இருக்கக்கூடிய ரூபங்கள் தெரியும். அதில் இங்கே மானாக ஏற்றுக்கொண்டார். அதனால தான் ஏற்றுமானூர் இந்த கோவில். இது மேற்க பார்த்துருக்கு. கோட்டயம் டிஸ்ட்ரிக்டில் போய் ஏற்றுமானூர் லொக்கேஷன் போட்டாலே அந்த கோவில்களுக்கு வரும். அங்கே நான் பல தடவை போயிருக்கேன். அங்கே அதில் ஒரு பூஜாரி என்னிடம் படித்தவர், அது மகேஷ் முத்தோத் என்ற பூஜாரி. அது டெம்பிள் ட்ரஸ்டி, பெர்மனெண்ட் ட்ரஸ்டில் அவரை காண்டாக்ட் பண்ணோன்னாலும் பண்ணிக்கலாம். அங்கே உள்ள பூஜைகள் 7.5 பொன்னான அந்த தரிசனம் காமிப்பாங்க. இதெல்லாம் அங்கே விசேஷம். அடுத்தபடியாட்டு திருப்பரங்கோடு. இது இது மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இந்த திருப்பரங்கோடு கோவில் எப்படின்னா காலனை உதைத்த இடம். காலனை உதைத்ததுன்னா உங்களுக்கு தெரியணும். எதுக்காக காலனை உதைத்தால் மார்க்கண்டேயன் 16 வயது நிரம்பும்போது அவர் காலன் என்று தப்பிக்கிறதுக்கு வேண்டி சிவ பூஜை செய்து சிவனையை கட்டி பிடிச்சிட்டு இருப்பார் அன்னை ஃபுல்லாக. அப்போ அந்த யமன் அந்த பாச கயரை வீசும்போது அது சிவலிங்கத்தை சேர்ந்து விடுவதனால சிவன் அதிலிருந்து வெளிப்பட்டு காலனை உதைக்கிறார். உதைத்துட்டு மார்க்கண்டேயனுக்கு எப்போவுமே 16 வயசு என்ற வரம் கொடுக்குறார். இந்த இது நடந்தது காசியிலேருந்து 22 கிலோமீட்டர் மேற்காட்டு ட்ராவல் பண்ணால் அந்த சிவலிங்கம் கோவில் இருக்குது. அங்கே நிறைய ஆயுஷ் ஹோமம் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த இதெல்லாம் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உள்ள ஸ்டோரி நமக்கு தமிழ்நாட்டில் திருக்கடவூரில் இருக்குது. மார்க்கண்டேயன் கஷேத்திரம், காலனை உதைத்த இடம். அதுவும் அஷ்ட வீரட்டானத்தில் உண்டு. அதே மாதிரி பஞ்ச வீரட்டானமாக காலனை உதைத்த இடமாக திருப்பரங்கோடு கோவில் மிகவும் பழமையான கோவில் இருக்குது. இதெல்லா கோவிலுக்கு நான் போயிருக்கேன். அடுத்தபடியாட்டு கட்டகம்பல்னு உள்ள கோவில் திருச்சூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அது பரசுராமர் பிரதிஷ்டை செய்த கோவில். இங்கேயும் தீய சக்திகளை அழித்த இடம். அதை
இங்கெல்லாம் வந்து ஆயுஷ் ஹோமம் செய்யலாம். மற்றபடியாட்டு அந்த சரபேஸ்வரர் இந்த மாதிரி தீய சக்திகளை அழிக்கக்கூடிய ஹோமங்கள்லாம் செய்தால் ஸ்பெஷலாக விசேஷங்கள். அந்த பெஸ்ட்டு பேசிங் சிவக்ஷேத்திரம். அடுத்தது பார்த்தா சவ்வல்லூர் சிவக்ஷேத்திரம். இது குருவாயூர் பக்கம் இருக்குது. குருவாயூருக்கு தமிழ்நாட்டிலேருந்து பக்தர்கள் எல்லாம் செல்லுகிறார்கள். அங்கே மம்மியூர் என்ற ஒரு சிவன் கோவில் இருக்குது. அங்கே போனால் நிறைய சன்னியாசிகள்லாம் இருப்பாங்க. இங்கே வந்து அதே மாதிரி இங்கே வந்து செவ்வல்லூர் சிவக்ஷேத்திரம் அது பக்கத்தில் இருக்குது. இதுவும் அஷ்ட வீரட்டானத்தில் ஒன்று மேற்கப்பாத்து நட வழிபட்டால் தீய சக்திகளும் தடசங்கள்லாம் மாறி ஸ்தம்பனங்கள் மாறி செய்வினை தோஷங்கள்லாம் மாறும். நோய்கள்லேருந்து விடுபடலாம். அடுத்தபடியாட்டு ஒரு கோவில் வந்திருக்கு காஞ்சிலசேரி. இது கோழிக்கோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இதையும் பரசுராமர் பிரதிஷ்டை பண்ணார். இங்கே மக்கள் வந்து சென்றால் இந்த தடசங்கள் மாறும், நெகட்டிவ் எனர்ஜி மாறும், பிளாக்ஸு மாறும், ஏதாவது பில்லி சூன்யம் ஏவல் இருந்தால் மாறும். இந்த 5 கோவில்களும் தமிழ்நாட்டில் உள்ள சிவபக்தர்களுக்கு இந்த தகவல் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏனென்றால் அஷ்ட நவகிரக கோவில்களுக்கு செல்கிறீர்கள். அடுத்தபடியாக அஷ்ட வீரட்டானம் என்ற கோவில்களுக்கு செல்கிறீர்கள். இந்த அஷ்ட வீரணத்தை பற்றி விளக்கம் திருமந்திரத்தில் இருக்குது. அப்போ திருமந்திரத்தில் இந்த அஷ்ட வீரட்டான புராண கதைகள் என்ன, அந்த புராண கதைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய யோக ஞான விளக்கங்களை ரொம்ப விவரமாக சொல்லியிருக்கிறாரு. அதை நீங்கள் வந்து படித்து பார்த்தா தெரியும். அதே மாதிரி தான் கேரளாவில் 8 இதற்கு பதிலாட்ட 5 பஞ்ச வீரட்டானங்கள் இருக்குது. அதே சிவனடியார்கள் சென்று வழிபட்டு பலனடைய வேண்டுகிறேன். உதவிக்கு தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.